முதுமை சுவடுகளை புறந்தள்ளி இளமை பதிவுகளை மனதிலிருத்தி தான் வசந்தத்தை வாசித்த நாட்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் 93 வயது வாலிபர் சி. கலியபெருமாள் அவர்கள். சந்திப்போமா? தாத்தா வணக்கம். வணக்கம். உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க தாத்தா? சொந்த ஊர் அரியலூர். நீங்க பள்ளி படிப்பெல்லாம் எங்க படிச்சீங்க, என்ன படிச்சீங்க? பள்ளி படிப்பு அரியலூரில் 8ஆம் வகுப்போடு நான் முடிச்சிட்டேன். சரி. ஆனால் நான் வேலைக்கு போய் 2 வருஷம் கழிச்சு SSLC எழுதி செகண்டரி கிரேட் ஆசிரியராக இருக்கேன். நீங்க ஆசிரியரா பணி செஞ்சிருக்கிறீங்க? ஆமாம்மா. நீங்க ஆசிரியர் வேலைக்கு போகும்பொழுது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 20 வயது இருக்கும். ரொம்ப இளம் வயதிலேயே நீங்க வேலைக்கு போயிட்டீங்க. ஆமாம்மா. எந்த ஊர்ல முதல்ல வேலை கிடைச்சது? அரியலூர். முதல் சம்பளம் எத்தனை ரூபாய் வாங்குனீங்க தாத்தா? முதல் சம்பளம் 20 ரூபா, கடைசி சம்பளம் 750 ரூபா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆசிரியர் பணி உங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருந்தது? ஆசிரியர் தொழில் சிறப்பானது. எப்படி என்றால், பிள்ளையை கொண்டாந்து பள்ளியோடு சேர்க்கும்பொழுதே அவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளையோட கண்ணை திறந்து விடுங்கம்பாங்க. அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலாக இருந்ததுனால தான் நான் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை நான் சேர்ந்தேன். அந்த காலத்தில் இந்த கல்வி முறை எப்படி இருந்ததுங்க? அந்த காலத்தினுடைய கல்வி முறை கொஞ்சம் கடினமானது. இப்பொழுது ரொம்ப எளிமையானது. என்ன காரணம் என்று சொன்னால், அப்பொழுது வெறும் கேள்வி ஞானத்தோடு இருந்தது. இப்போ ரேடியோ, டிவி இது மாதிரி சாதனங்கள் இருப்பதனால இப்போது அறிவை பெறுவதற்கு ரொம்ப எளிமையான வழிகள் இருப்பதனால சிறப்பாக இருக்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி கருவிகளை பயன்படுத்தினீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு? ஸ்லேட்டுன்னு நேம் போட்ட ஒரு தகுடியில் ஸ்லேட்டு குச்சின்னு இருக்கும், அதனால தான் எழுதுவாங்க. அப்புறமேல பேனா, பென்சில், புத்தகங்கள் அப்படி ஏற்பட்டது. ஆரம்ப காலம் ஸ்லேட்டில் எழுதுறது. அரியலூரில் நீங்கள் எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க? அரியலூரில் 10 வருஷம் வேலை செஞ்சேன். சரிங்க. என்னை வெளியூரில் ரொம்ப போக்குவரத்து வசதி இல்லாத ஊரில் என்னை மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் போய் நான் ரொம்ப சிறப்பாக இருந்தேன். அரசியலில் ஆர்வம் அதிகமாக உண்டு. நான் திராவிட இயக்கம். எதனால நீங்க திராவிட இயக்கத்தை தேர்ந்தெடுத்தீங்க? எத்தனையோ கட்சிகள் இருந்தது. இதே காரணம். ஆரம்ப காலம் பகுத்தறிவதை வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் அரசியலுக்கு அப்புறம் தான் வந்தது. உங்களுக்கு அரியலூர்ல இருந்து வேற இடத்துக்கு மாறுதல் போட்டாங்க. எப்படி அந்த ஊருக்கு போய் சேர்ந்தீங்க? ஒரு 12 மைல் 15 மைல் நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். 12 மைல் போறதுக்கு 12 மைல் வரதுக்கு 24 மைல் தூரம் தினமும் நடந்தீங்களா? நடந்து தான் போகணும், வசதி இல்லையே. அப்புறம் தான் கார்கள்லாம் வந்தது. பள்ளிக்கூடம் காலையில 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருதுங்க. நீங்க எத்தனை மணிக்கு நடக்க ஆரம்பிப்பீங்க? இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்பினா தான் நான் 9 மணிக்கு அந்த ஊர் போய் சேர முடியும். இவ்வளவு தூரம் நடந்தீங்களே, உடம்பு களைச்சு போய் ஆசிரியர் வேலையை விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? கஷ்டமா இருக்குங்கிறத அந்த வேலையை எப்படி விட முடியும்? ஒரு வேலையில சேர்ந்தாச்சு, அதை முடிச்சுத்தானே போகணும். இந்த தொழிலை ரொம்ப செயல்பாட்டோட தொழிலை செஞ்சுட்டு வந்தேன். சரிங்க. நடக்கிறதுக்கு உடம்புல நிறைய உடல் வலு தேவைப்படுது. என்னென்ன மாதிரி உணவு வகைகள் நீங்க சாப்பிட்டீங்க? கம்பு, சோளம் இதனுடைய ஆகாரங்களும் சாப்பிட்றது உண்டு. காலை நேரத்தில் முதல் நாள் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற பழையதை தான் சாப்பிடுவேன். மற்றபடி அந்த காலத்தில் இட்லி, தோசை இதெல்லாம் வாங்குறதுலாம் வசதி கிடையாதுனால எப்பொழுதுமே அரிசி சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். போக்குவரத்து சிரமமாக இருந்தது. நீங்கள் ஏதாவது வாகனம் வாங்கினீங்களா? அப்போது 2 வீலர்லாம் இருக்குது. அது விலையும் கூட, அது பிரயாணம் செய்கிறதும் ஆபத்தும் உண்டு. சைக்கிள்னா பணமும் குறைச்சல், ஆபத்தும் கிடையாது. சட்டென்று ஏதாவது ஏற்படும்னா நம்ம டபாரில் இறங்கிக்கலாம். 2 வீலரில் போகணும்னா சீக்கிரம் போகும், எல்லா வசதி உண்டு. இருந்தாலும் அது என்னுடைய பொருளாதாரத்துக்கும் என்னுடைய எண்ணத்துக்கும் ஏற்றதில்லை. அப்போ சைக்கிள் தான் வாங்கினீங்க? சைக்கிள் தான் எனக்கு எல்லாமே. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? என்ன சைக்கிள் வாங்கினீங்க? ராபின் ஹுட் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு சைக்கிளை வாங்கினேன். அப்பொழுது 20 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு மாதம் சம்பளம் அது உங்களுக்கு? அந்த சைக்கிளை இன்னும் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறேன். சரிங்க. உங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது? எனக்கு 26வது வயதில் திருமணம் நடந்தது. அம்மா பேர்? என்னுடைய மனைவி பேர் கண்ணம்மாள். நான் கலியபெருமாள். நானும் காணோம், அவனும் காணோம். கண்ணம்மா, கலியபெருமாள். ஆமாம். இப்பெல்லாம் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றாங்க. அன்னைக்கு நீங்க எப்படி அந்த திருமணத்தை நடத்திக்கிட்டீங்க? நான் ரொம்ப எளிமையாக தான் கல்யாணம் பண்ணேன். ஒரே ஒரு பொண்ணு அது. சரிங்க. அந்த ஒரேயூரில் ஒரு பெரிய மிராஸ்தார தலைவராக போட்டு சீர்திருத்த திருமணம் தான் செஞ்சேன். தாலி கட்டுறது மட்டும்தான் பழசு, பாக்கி எல்லாம் புதுசு. மந்திரம், சடங்குகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தலைவரை உட்கார வச்சு 1-2 பேரையும் கூப்பிட்டு ஒப்பந்த பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த காலத்திலே புரட்சி திருமணம்.
உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? மொத்தம் 10 பிள்ளை பெற்றேன். ஒரு பிள்ளை 1.5 வயசு இறந்து போச்சு. 6 ஆண் 3 பெண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். இன்னைக்கு எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்குன்னு, வேலையில் இருக்கிற பொண்ணை தான் கட்டணும்னு எனக்கு ஆசை. வேலையில் இருக்கிற பொண்ணுலாம் அந்த காலத்தில் கிடையாது. என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலையில் இருக்கிற பொண்ணாக தான் கல்யாணம் பண்ணேன். 93 வயதுல நீங்க நல்ல ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்க்கும்பொழுது. ஆமாம். இப்படிப்பட்ட ஒரு உடல்நிலையை நீங்க எப்படி காப்பாத்தி கொண்டு வந்தீங்க? இந்த 93 வயதிலையும் இளமை மாறாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபஸ்ட்டு யோகா. ம். இந்த யோகாவே நான் வந்து இப்போது 75-80 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா. அடுத்தது பிராணாயாமம், ம். மூச்சு பயிற்சி. 3வது தியானம். இந்த தியானம்ங்கிறது இந்த 2 வேலைகளை விட ரொம்ப கடுமையானது. எத்தனை வகையான ஆசனங்கள் உங்களுக்கு தெரியும்? 16 ஆசனங்கள் செய்வேன். முந்தி சிரசாசனம் சர்வசாதாரணம் செஞ்சுட்டு இருந்தேன். தலையை கீழே வச்சு காலை மேலே நிற்கணும். யோகாவிலேயே ரொம்ப கடினமானது அந்த தலைகள் நிற்கிறது தான். அது கொஞ்சம் இப்போ கடினமாக இருக்கிறதுனால சர்வாங்க ஆசனம்னு அடுத்தது இருக்குது. அது வந்து புரடியை தலையை வச்சு மட்டும் ஏற்றுறது. அதனால் இப்போது நான் வந்து சர்வாங்க ஆசனத்தை தான் முக்கியமான வச்சு மற்ற இதர சாசனங்களை ஒரு 10-15 செஞ்சுக்கிட்டு வரேன். உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வசதி வந்ததுக்கு அப்புறம் அன்னைய குறைஞ்ச சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க வாங்கின முதல் பொருள் எதுங்க? எனக்கு பொருள்களே ரொம்ப ஆர்வம் உள்ளது புத்தகங்கள் தான். ம். புத்தகம்தான் எனக்கு வந்து சொத்து. அதனால் நான் வந்து புத்தகங்கள் தான் வாங்கினேன். நானும் வாங்கினேன், பெரியாருக்கும் கொடுத்தேன், இன்னும் சேகரித்து வச்சிட்டு இருக்கேன். ஓ, புத்தகம் சேகரிக்கிறீங்களா? சேகரிக்கிறேன். 10,000 புத்தகம் வச்சுருக்கேன். எங்க வீட்லயே வச்சிருக்கீங்களா? வீட்டில் வச்சுருக்கேன். அந்த புத்தகங்கள்ங்கிறது அதாவது பதிவு. நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள், அறிவாளர்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த எழுத்துகள், கருத்துக்கள் பூரா புத்தகங்களில் தான் இருக்குது. ம். ஆனால் அது இப்பொழுது மக்கள் படிப்பில் பார்வை கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனால் அப்போ படித்து தான் ஆகணும். ஆனால் இப்போ வந்து பார்க்குற அறிவும் கேட்குற அறிவும் அதிகமாகிட்டதுனால படிக்கிற அறிவு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் புத்தகங்கள் தான் பொக்கிஷம். இப்போ பார்க்குற அறிவு, கேட்குற அறிவுன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கும் படிக்கிற அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? எது சிறந்தது? படிக்கிற அறிவு நம்ம வந்து முயற்சி பண்ணி படிக்கணும். பார்க்குறதும் கேட்குறதும் முயற்சி இல்லை. ம். அதனால் இது எளிமையாக இருக்கிறதுனால இதில் வந்து மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. படிப்பது கஷ்டம். ஒவ்வொரு பக்கத்தையும் பெரட்டணும், படிக்கணும். படிக்கிறதுக்கு ஞானம் வேணும். அதனால் குறைஞ்சி போச்சுங்கிறதுக்காக புஸ்தகத்தை நம்ம வெறுக்க முடியாது. அது வந்து பத்திரம். அதனால் மக்களுடைய கருத்துக்கள் அது பதிவாகி இருக்கிறதுனால அந்த புஸ்தகங்கள் தான் நமக்கு பொக்கிஷம். புத்தகங்களை தவிர வேற ஏதாவது சேகரிப்பு பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா? இதெல்லாம் ஆவணமாக நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு. புத்தகங்கள் முதல். 2வது படங்கள். படிக்கிற அறிவு குறைஞ்சி போகிறதுனால பார்க்குற அறிவு அதிகமாக இருக்கிறதுனால படங்கள் மூலமாக தெரிஞ்சு கொடுறதுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால நான் நிறைய படங்கள், ஆயிரக்கணக்கான படங்கள் வச்சுருக்கேன். படங்கள்னு சொன்னீங்களே தாத்தா, ஆமாம். என்ன படங்கள் இதுலலாம் இருக்குதுங்க? எல்லா விதமான படங்களும் இருக்குது. தெய்வீக படங்கள் இருக்குது, தலைவர்கள் படங்கள் இருக்குது, இயற்கை காட்சிகள் இருக்குது. அதில் இல்லாதது எதுவுமே இல்லை. அந்த படங்கள் அப்புறம் அபூர்வமான பழைய விலை சாமான்கள் கொண்டு வந்து நான் சேகரித்து புதுமையாக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சேகரித்த பொருட்கள்லையே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் எது? ரொம்ப அபூர்வமான பொருள். எல்லா பொருளுமே பிடித்தமானது. ஒரு குறும்படத்தில் நடிச்சிருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அது என்ன படங்க? நாட் அவுட் 93. தலைப்பே ஒரு சிறப்பானது. அந்த குறும்படத்தில் கதாநாயகன் நான் தான். ஓ. மகளுடைய பேரன் ரொம்ப சிரமப்பட்டு அதை தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னுடைய செயல்பாடுகள், திறமைகள் எல்லாம் அதில் அடங்கி போகிறதுனால அது ஒரு சிறப்பான படம். சரிங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப முறையாக வாழ்ந்து ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து எல்லாருக்கும் கல்வி கொடுத்து ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நெறி சார்ந்த மனிதனா நீங்க வந்து இருக்கிறீங்க. ஒரு பிரஜையா இருக்கிறீங்க. ரொம்ப நீங்க சொல்லும் போதே அதை நீங்க அவ்வளவு பெருமையா நீங்க சொல்றீங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய உற்சாகம் இப்ப எங்களை தோத்திக்குச்சு. வாழ்க்கையை முறையா நடத்துறதுக்கு முன்னோடி நாங்க நிச்சயமா முயற்சி பண்ணுவோம். நன்றி.
தூள்மேகம் மழையாக, விளைமரம் சிலையாக, முதிர்கனி உணவாக, முதுமை மட்டும் ஏன் சுமையாக? வாழ்க்கை வாழ வயது ஓர் வரம்பல்ல என்றுணர்த்திய சி. கலியபெருமாள் அவர்கள் 100 ஆண்டு வாழ வாழ்த்துகிறது நமது திருச்சிராப்பள்ளி வானொலி.